தமிழ் சினிமாவில் கிளாமரான ரோல்கள் செய்து ஃபேமஸ் ஆனவங்க தான் சோனா. காலப்போக்கில் அவருக்கு வாய்ப்புகள் போனதை அடுத்து சினிமாவில் இருந்து ஒதுங்கிவிட்டாங்க. இப்போது அவர் தன் சுயசரிதையை படமாக எடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரியுது. இந்த நிலையில் அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை மனம் திறந்து சொல்லியிருக்காங்க. விஜய் ஹீரோவாக நடித்த ஷாஜகான் படத்தில் செகண்ட் ஹீரோயின் நீங்கள் தானே சொல்லி நடிக்க வைக்கப்பட்டாங்க சோனா. ஆனால் அந்த படத்தில் அவருக்கு தகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அதனை அவரே கூட பின் நாட்களில் ஒரு பேட்டியில் சொல்லி வருத்தப்படவும் பண்ணினாங்க. அந்த படத்துக்கு பிறகு பூவெல்லாம் முன்வாசம் உள்ளிட்ட படங்களில் ஹோம்லி ரோல்கள் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவருக்கு தகுந்த இடம் கிடைக்கல. தொடர்ந்து தமிழில் வாய்ப்புகள் கிடைக்காததுனாலையும் தெலுங்கில் மட்டுமே கிடைத்த வாய்ப்புகளை தக்க வைக்க வேண்டும் என்பதாலையும் கிளாமர் ரோல்களுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அந்த வகையில் தமிழில் அவர் மிருகம், 10-10, குசேலன், சித்தன் 2 உள்ளிட்ட பல படங்களில் கவர்ச்சி வேடங்களை ஏற்று நடித்திருந்தாங்க. முன்பு இல்லாத அளவுக்கு இந்த முறை பலமான ரெஸ்பான்ஸும் கிடைத்தது. அதன் பலனாக அவரும் பிஸியாக தொடர்ந்து அதே மாதிரியான ரோல்களில் நடித்தாங்க. அப்படி அவர் வடிவேலுடன் குசேலன் உள்ளிட்ட படங்களில் நடித்த போது அவரால் தனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்ததாகவும் கூறி பரபரப்பை கிளப்பினாங்க. அது மட்டுமின்றி மறைந்த பாடகர் எஸ்பிபியின் மகன் எஸ்பிபி சரண் உள்ளிட்டோர் மீது பாலியல் குற்றச்சாட்டையும் வைத்தாங்க. மேலும் பிரேம்ஜியுடன் காதல் என்றும் கிசுகிசுக்கப்பட்டாங்க. ஆனால் அதில் உண்மையில்லை என விளக்கமும் கொடுத்து விட்டாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க சோனா. அந்த பேட்டியில் பேசி அவங்க எல்லாம் அவன் செயல் படத்தில் நடித்த போது வடிவேலுவுடன் ஒர்க் செய்யணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆள் ரெக்கமெண்ட் பண்ணினாங்க. பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வோம், சிட்டிக்குள் தான் ஷூட்டிங்லாம் சொல்லி என்னை கமிட் பண்ணினாங்க. அந்த படத்துடைய சமயத்தில் தான் 10-10, குசேலன் உள்ளிட்ட படங்கள் எல்லாம் வந்துவிட்டன. அதில் கிளாமர் ரோல்கள் தான் பண்ணியிருந்தேன். எனவே அதனை நான் என்ஜாய் பண்ணி செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் அந்த படத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பண்ணியிருப்பேன். பிறகு ஒதுங்கிட்டேன். எனக்கு பெரிய ரெக்கமெண்டேஷன் வந்ததுனால தான் வடிவேலுடன் மீண்டும் நடித்தேன். என்னை கமிட் பண்ணியவங்களிடம் ஏற்கனவே குசேலன் படத்தில் நடித்த போது வடிவேலுடன் பிரச்சனை ஏற்பட்டு விட்டுன்னு சொன்னேன். அவங்க எனக்கு பாதுகாப்பாக 12 பவுன்சர்களை அனுப்பி வச்சாங்க. முன்னதாக வடிவேலு இப்போது தனது 2வது இன்னிங்ஸை நடிப்பில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவருடன் பணியாற்றியவர்கள் எல்லாம் கடந்த சில வருடங்களாகவே வடிவேலு மீது எக்கச்சக்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வராங்க. சோனாவும் ஏற்கனவே அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டினை வைத்திருந்தாங்க. அத்தனைக்கும் வடிவேலு தனது மௌனத்தையே பதிலாக கொடுத்து கொண்டிருக்காங்க.